வர வார்த்தை என்ன தெரியுமா? நம்மெல்லாம் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறோங்க, நம்மெல்லாம் ஞாயிற்றுக்கிழமையில வந்து அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து அழுது வேண்டுதல் செய்கிறோங்க, நம்மெல்லாம் வந்து முழங்கால் படிட்டு அப்பான்னு சொல்லி அழுவுறோங்க, ஆண்டவருக்காக காணிக்கையை போடுறோங்க, காணிக்கையை கொடுக்குறோங்க, எல்லாத்தையுமே செய்கிறோங்க, ஆண்டவரே இயேசுவே இயேசுவேன்னு சொல்லி கதர்னு இருக்கிற நம்மளுடைய வாயில நான் செத்துட்டா நல்லா இருக்குமேன்னு வரும். இஸ்ரவேலும் அப்படிதான் சொல்லிச்சு, இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் சொன்னாங்க, செத்துட்டா நல்லா இருக்குமே, செத்துட்டா நல்லா இருக்குமேன்னு சொல்றவங்க வாய், அதோட அவங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, இன்னும் தேவனிடத்தில் முழுமையான அன்பை, அல்லேலூயா, இன்னும் முழுமையான அன்பை அவங்க கொடுக்காதவங்களா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆமென். இருக்கிறத வெச்சின்னு வாழுது பெரிய சமாதானம். ஆமென், அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை மோசே கூட்டின்னு வரும்போது சொன்னாரு, உங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அழகா காப்பாத்தி உங்களை எங்க எட்டுன்னு போவாரு? கானானுக்கு எட்டுன்னு போவாரு. அவர் ரொம்ப நல்லவர், அவர் வல்லவர், அவர் சிறந்தவர், இதெல்லாத்தையும் சொல்லிட்டு தான் அவர் சொல்றாரு, இதெல்லாத்தையும் விட முக்கியமானது ஒன்று சொல்றாரு, தேவனாகிய கர்த்தரிடத்துல உன்னுடைய முழு இருதயத்தை நீ ஒப்புக்கொடு, அவரிடத்துல நீ அன்பு செலுத்து, அவர் உனக்கு ஜீவனையும் தீர்காயுசையும் தருவாருன்ட்டு அழைச்சின்னு போறாரு. அல்லேலூயா. இன்னைக்கும் நம்ம என்ன சொல்றோம்? இயேசு உன்னை நேசிக்கிறார். ஆண்டவரிடத்துல வரும்பொழுது உனக்கு எல்லா துன்பமும் கவலையும் நிந்தையும் போராட்டமும் அவமானம் நீங்கி விடுன்னு சொல்றோம். நம்ம கூப்பிட்டு பேருக்கு நீங்க வந்துடுறீங்க, எல்லாம் ஆண்டவர்கிட்ட வந்துடுறோம். ஆண்டவர்கிட்ட வந்துட்டு பேருக்கு என்ன இது உன்ன சரியாகல, உன்ன சரியாகல, உன்ன சரியாகல, உன்ன சரியாகல, உன்ன சரியாகல, உன்ன சரியாகலனே நம்ம என்ன பண்ணுகிறோம்? சொல்லேகிறோம். ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், அதை நீ செவியில கேட்டு வந்தியா? மோசே ஒரு வார்த்தை சொன்னார், அதை கேட்டு வந்தியா? அவர் சொல்றாரு, முழு இருதயத்தோடு. ஆமென். நம்மளை நாமளே ஒப்பு குத்துறது, ஆனா பாவத்தில் இருக்கிறது. நம்மளை நாமளே ஒப்பு குத்துறது, சிந்தையை ஒப்பு குத்துறது, ஆனா சிந்தையில கொடூரமான பாவங்களை செய்யுது. நம்மளை நாமளே ஒப்பு குத்துறது, நம்மளே நல்லா பாட்டு பாடுறது வாயில, அன்பு கூறுவேன், இதே வாயில சினிமா பாட்டை பார்த்து முன்னுன்னு போயினுக்கிறது. நீ ரட்சிக்கப்படாம இருந்தா நீ சினிமா பாட்டு பாடு, நீ தேவனுக்கு முதல் இடம் கொடுக்காம இருந்தா நீ சினிமா பாட்டு பாடு. நீ தேவனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும், உலகத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். நான் இங்க சொல்றாரு, உனக்கு ஜீவனையும் கொடுத்து தீர்காயுசையும் கொடுக்கிற தேவனிடத்துல தான் உனக்கு எல்லா நன்மைகளும் உண்டு. ஆமென். அதே ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்புக்கு சொல்றாரு, நீ வாழுகிற இடத்துல தான்ப்பா, நீ வாழுற இடத்துல தான்ப்பா உன்னை நல்லா வைக்கிறதுக்கு தான்ப்பா ஆண்டவர் சொல்றாரு. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுக்கும் அந்த வார்த்தை சொல்லுது, நீ நல்லா வாழறதுக்கு தான். ஆமென். நம்ம நல்லா வாழறதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு. அவரிடத்துல முழுமையான அன்பை செலுத்திட்டியா? இந்த உலகத்தின் மேல முழுமையான அன்பை செலுத்தாத. ஆமென். ஆண்டவர் வந்து நம்மள அப்படியே புடிச்சு வைக்கல. இந்த உலகத்துல என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள தான் ஆண்டவர் கொடுத்தாரு, பாவத்தை தவிர. ஆமென். பாவம் ஒண்டித்தான் மனுஷனுக்கு என்ன தருதுனாக்கா மேன்மையா தருது. ஆமா தானே? ஏதேன்ல கூட பாவம் தான் அவனுக்கு மேன்மையா தெரிஞ்சு, மிச்சம் வச்சிருக்கிற எதுவும் மேன்மையா தெரியல. ஏன்? அந்த கர்த்தரே அவனுக்கு மேன்மையா தெரியல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, மோசே மூலியமா சொல்றாரு, உனக்கு தீர்காயுசையும் ஜீவனையும் கொடுப்பது தேவனாகிய கர்த்தர், அவருடைய அன்பு மாத்திரம் தான். அல்லேலூயா. அப்ப உன்னுடைய அன்பை, முழுமையான அன்பை அவர் மேல செலுத்து. ஆமென், அல்லேலூயா. சபையை விட்டு நிக்காத, சபையை வரத்துக்குனே ஒரு சாக்கு சொல்லாத, சபைக்கு வராம இருக்கிறதுக்குனே ஒரு சாக்கு சொல்லாத, வேலை செய்யறதுக்கு, தேவனுடைய வேலை செய்யறதுக்கு சாக்கு சொல்லாத. விரைந்து போகணும், கால்கள் என்ன பண்ணுமா? விரைந்து போகணுமா? அல்லேலூயா. மோசே எவ்வளவு பாடுபட்டார்னா அவ்வளவு பாடுபட்டு சொல்றாரு, ஜனங்களுக்கு சொல்றாரு. இன்னைக்கு சபைகளுக்கு, அன்னைக்கு அவரு வனாந்தரத்துல நின்று சபைகளுக்கு சொன்னாரு, இன்னைக்கு சபையில நின்னே சபைக்கு சொல்றதாகுது, தேவனிடத்துல உங்களுடைய முழு இருதயத்தை நீங்கள் அன்போ, உங்களுடைய இருதயத்துல முழுமையான அன்பை தரும் பொழுது தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஜீவனையும் தீர்காயுசையும் தந்து நாம இந்த உலகத்துல நல்லா வாழறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? ஆமென்.